ஹாய் கைஸ், ஐ ஆம் ஃப்ரம் நமோ போஸ்டல் அகாடமி. நமோ போஸ்டல் அகாடமியிலிருந்து இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி ஆர்டர்ஸ் 2018, அதாவது 2018 வந்த எஸ்பி ஆர்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எஸ்பி ஆர்டர்ஸ் 2019 2019 வந்த எஸ்பி ஆர்டர்ஸை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் எஸ்பி ஆர்டர்ஸ் 2018 பார்ப்போம். எஸ்பி ஆர்டர் 1/2018, அதாவது 2018 வருஷத்தில் வந்து ஃபஸ்ட்டு எஸ்பி ஆர்டர் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட்ஸ் இன் வேரியஸ் ஸ்டாச்சுட்டரி ரூல்ஸ் ஆஃப் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், டிஇஏ. அந்த டிஇஏவோட ஃபுல் ஃபார்ம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். If a resident who opened PPF account or purchased NSC becomes a non-resident during the currency of the maturity period, the account or certificate shall be deemed to be closed or encashed with the effect from the day he becomes non-resident, and interest with effect from the date shall be paid at the rate applicable to POSB up to the last day of the month preceding the month in which the account or certificate is actually closed or encashed. அதாவது ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவரோ அல்லது என்எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கினவரோ அதனோட மெச்சூரிட்டி பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே அந்த அக்கௌண்ட் கரண்ட்டில் இருக்கும்போதே நான் ரெசிடென்ட் இந்தியனாக மாறிட்டார் அப்படின்னா அவர் எந்த டேட்டில் என்ஆர்ஐ ஆனாரோ, நான் ரெசிடென்ட் இந்தியன் ஆனாரோ, அந்த டேட்லேயே அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போது அந்த அக்கௌண்ட்டை ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ண டேட் வர அவர் என்ஆர்ஐ ஆன டேட் வர தான் பிபிஎஃப் அல்லது என்எஸ்சி அந்த ஸ்கீம்ஸுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். அவர் என்ஆர்ஐ ஆன டேட்லேருந்து ஆக்சுவலாக அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுற டேட் வர நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுப்போமோ அதே இன்ட்ரெஸ்ட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு இந்த எஸ்பி ஆர்டர் 1/2018 சொல்லுது. ஆனால் இந்த எஸ்பி ஆர்டர் 1/2018 கரண்ட்டில் இருக்கா அப்படின்னா கிடையாது. அது அப்போவே உடனே வேறு இன்னொரு எஸ்பி ஆர்டர்ஸ் மூலமாக அந்த எஸ்பி ஆர்டர் 1/2018 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படின்னா, ஒரு ரெசிடென்டல் இந்தியன் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு நான் ரெசிடென்டல் இந்தியன் ஆனார் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகிற வரை அவங்க கண்டினியூ பண்ணலாம். மெச்சூரிட்டி ஆனதுக்கு பிறகு அதை எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது. அதே போல் நான் ரெசிடென்டல் இந்தியன் ஆன பிறகு அவர் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா ஓப்பன் பண்ணவும் முடியாது. எஸ்பி ஆர்டர் முன்ன சொன்னோம், எஸ்பி ஆர்டர் 1/2018 வந்து இன்னொரு எஸ்பி ஆர்டர் போட்டு அதை அபெயன்ஸில் வச்சுட்டாங்க, கேன்சல், அதாவது அதை நடைமுறைப்படுத்தலை. அப்படிங்கிறதுக்கு இந்த எஸ்பி ஆர்டர் 2/2018 அடுத்த எஸ்பி ஆர்டரே ரிலீஸ் பண்ணாங்க. அந்த எஸ்பி ஆர்டர் 2/2018 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி ஆர்டர் 1/2018 kept in abeyance until further orders. அதாவது அடுத்த ஒரு ஆர்டர் வர வர இந்த எஸ்பி ஆர்டர் 1/2018 நடைமுறைப்படுத்த வேண்டாம், அதை வந்து அப்படியே வச்சுட்டு இருங்க, அதை நடைமுறைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்த எஸ்பி ஆர்டர் 3/2018, அது 2018 வருஷத்துலேயே வந்து 3வது எஸ்பி ஆர்டர் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ். நம்மளோட பிஓஎஸ்பி, அதாவது போஸ்டல் சேவிங் ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணி எந்த ஒரு ஃப்ராடுலண்ட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. விஜிலன்ஸ் டிவிஷன் ஹஸ் கிவன் ஸ்பெஷல் எம்பாசிஸ் ஆன், அதாவது இந்த எஃப்எஸ் சர்வீசஸ் வாட்ச் பண்ணுற விஜிலன்ஸ் டிவிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PMLA alert are important and action should be taken very attentively and carefully at field level. இந்த இடத்துல ஃபீல்டு லெவல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ, எங்கே அந்த ஆப்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எதுவோ, எந்த இடத்துல அந்த வேலை நடக்குதோ அந்த ஃபீல்டு லெவலில் பிஎம்எல்ஏனா என்ன, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட், அதாவது மணி லாண்ட்ரிங் நடக்காமல் தடுக்கிறதுக்கான இருக்கக்கூடிய விதிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜிலன்ஸ் டிவிஷன் அதை எதிர்பார்க்குது. அதை ஃபீல்டு லெவலில் கம்பல்சரி வாட்ச் பண்ணணும். அடுத்ததாக 100% வெரிஃபிகேஷன் ஆஃப் எஸ்பி டிரான்சாக்ஷன் ஷுட் பி இன்வேரியபிளி டன் த்ரூ MIS சர்வர் பை SBCO ஆஸ் ப்ரிஸ்கிரைப்டு. அதாவது இங்கே ஃபீல்டு லெவலில் அந்த PMLA அலர்ட் எல்லாத்தையும் கரெக்டாக வாட்ச் பண்ணுறாங்களா, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்றத
ஃபீல்டு லெவலில் இருக்கவங்க நடைமுறைப்படுத்தணும். அதை அந்த ஃபீல்டு லெவலில் கரெக்டாக செய்கிறாங்களான்றத எஸ்பிசிஓவில் எம்ஐஎஸ் சர்வர் மூலமாக அவங்க ஃபாலோ பண்ணணும். அவங்க அந்த எஸ்பி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே 100% வெரிஃபிகேஷன் இருக்கிற எல்லா எஸ்பி டிரான்சாக்ஷனும் 100% அவங்க பிஎம்எல்ஏ அலர்ட் படி கரெக்டாக நடைமுறைப்படுத்தியிருக்காங்களான்றத வாட்ச் பண்ணணும். அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 5/2018. எஸ்பி ஆர்டர் 5/2018 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி ஆர்டர் 15/2017 மேண்டட்ரி யூஸ் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஃபார் கிரெடிட் ஆஃப் மெச்சூரிட்டி ப்ரீமெச்சூர் வேல்யூ ஆஃப் வேரியஸ் பிஓஎஸ்பி ஸ்கீம்ஸ் அண்ட் மந்த்லி குவார்ட்டர்லி இயர்லி இன்ட்ரெஸ்ட் இன் கேஸ் ஆஃப் எம்ஐஎஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் டிடி அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் withdrawn and SB is not compulsory for maturity and payment of interest. அதாவது எஸ்பி ஆர்டர் 5/2018 என்ன சொல்லுதுன்னா, எஸ்பி ஆர்டர் 15/2019 கேன்சல் பண்ணுது. எஸ்பி ஆர்டர் 15/2017 19 சொல்லிட்டேன். எஸ்பி ஆர்டர் 15/2017 வித்ட்ரா பண்ணிக்குது. அந்த எஸ்பி ஆர்டர் 15/2017 என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேண்டட்ரி யூஸ் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதாவது மற்ற ஸ்கீம் ஒரு ஆர்டி டிடி எம்ஐஎஸ் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்து அவங்க அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரியாக அவங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேணும். அதே போல் அதில் வரக்கூடிய எம்ஐஎஸ் சீனியர் சிட்டிசன் டிடிக்கான இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கம்பல்சரி எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னு எஸ்பி ஆர்டர் 15/2017 சொல்லுச்சு. ஆனால் இந்த எஸ்பி ஆர்டர் 5/2018 வந்துட்டு அந்த எஸ்பி ஆர்டர் 15/2017 வித்ட்ரா பண்ணிடுச்சு. அவங்களுக்கு கம்பல்சரி எஸ்பி அக்கௌண்ட் மூலமாக தான் அவங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. செக்காக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு, இல்லது கேஷாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி ஆர்டர் 15/2017 சொல்லுது. And SB is not compulsory for maturity and payment of interest. சேவிங்ஸ் அக்கௌண்ட் கம்பல்சரி கிடையாது. அவங்க செக்காக கூட வாங்கிக்கலாம் அல்லது எப்படியோ ஒன்று வாங்கிக்கலாம். ஆனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கம்பல்சரின்னு சொன்ன எஸ்பி ஆர்டர் 15/2017 வித்ட்ரா பண்ணிவிட்டு எஸ்பி கம்பல்சரி கிடையாதுன்னு மாற்றிடுச்சு. அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 6/2018. இந்த எஸ்பி ஆர்டர் 6/2018 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலரைசேஷன் ஆஃப் பிபிஎஃப் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன்ட் இன் ஜாயின்ட் நேம்ஸ். அதாவது பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்துட்டு ஆரம்பத்தில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்துட்டு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஜாயிண்ட் நேம்ஸில், அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ண பிபிஎஃப் எல்லாம் எப்படி சிங்கிள் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும், ரெகுலரைஸ் பண்ணணுன்றதை பற்றி தான் இந்த எஸ்பி ஆர்டர் 6/2018 சொல்லுது. அந்த எஸ்பி ஆர்டர் 6/2018 படி all institutions should forward a consolidated proposal for regularization of PPF accounts opened by various account offices under them to circle office by July 31, 2018. இந்த இடத்துல என்னன்னா, மற்ற எல்லாமே வந்துட்டு அதாவது மினிஸ்ட்ரி அண்ட் சர்க்கிள் ஆஃபீஸ் வுட் சென்ட் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் பை August 30, 2018. அதாவது ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்னால் போஸ்ட் ஆஃபீஸில் ஒவ்வொரு டிவிஷனுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணக்கூடிய பிபிஎஃப் அக்கௌண்ட்டு, அது இல்லாமல் மற்ற பேங்க்ஸ் இருக்குன்னா அவங்க என்னென்ன அக்கௌண்ட் எவ்வளோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அதனோட டீட்டெயில்ஸ் அது எல்லாத்தையுமே அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ்க்கு August 30, 2018 ஒரு கன்சாலிடேட்டட் ப்ரொப்போசலை அனுப்பணும். அதுக்கு முன்னே இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒவ்வொன்றும் அக்கௌண்ட் ஆஃபீஸ் வந்துட்டு சர்க்கிள் ஆஃபீஸ்க்கு July 31, 2018 ஜூலை 31 அந்த லிஸ்ட்டை ஒரு ப்ரொப்போசலை, கன்சாலிடேட்டட் ப்ரொப்போசலை சர்க்கிள் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். சர்க்கிள் ஆஃபீஸ் அதை என்ன பண்ணுவாங்கன்னா கம்பைல் பண்ணி ஒவ்வொரு டிவிஷன் வைஸாக கம்பைல் பண்ணி அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ்க்கு August 30, 2018 அனுப்பி வச்சுருப்பாங்க. அடுத்த எஸ்பி ஆர்டர் 7/2018 2018 வந்து எஸ்பி ஆர்டர் 7 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப்
சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் டிடிஎஸ் அப்படின்னா என்னன்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், அதாவது இன்கம் சோர்ஸ்லேயே டேக்ஸை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நேம் டிடிஎஸ். TDS will not be applicable on the total aggregated interest income up to rupees 50,000 changed from rupees 10,000 in a financial year payable in case of all senior citizen saving scheme accounts opened by a senior citizen of age 60 years and above. However, this limit will not be applicable to those senior citizen saving scheme account holders below 60 years of age. For such account holders, current limit of rupees 10,000 shall continue. அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கு மட்டும் என்னென்னா, அதாவது ஒரு வருஷத்துக்கு அவங்க பெறக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வட்டி வருமானம் மட்டும் 10,000 ரூபாய்க்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அதில் டிடிஎஸ் 10% டிடக்ட் பண்ணணும்னு இருந்தது. அதை இந்த எஸ்பி ஆர்டர் 7/2018 வந்ததுக்கு பிறகு 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனாக அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் 50,000 ரூபாய் வரை இன்ட்ரெஸ்ட் இன்கம் டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அதுவே ஒருத்தர் விஆர்எஸில் வந்திருக்காரு, அவர் 60 வயசுக்கு முன்னாடியே, அல்லது டிஃபென்ஸ் பர்சனல் ஒருத்தர் இருக்கார், அவரும் 60 வயசுக்கு முன்னாடியே சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு இந்த 50,000 ரூபாய் லிமிட்ன்றது பொருந்தாது. அவங்களோட லிமிட் 10,000 ரூபாய் தான், அவங்களுக்கு மட்டும் 10,000 ரூபாய் தான் லிமிட்டு அப்படின்னு அந்த டிடிஎஸ் லிமிட்டை சேஞ்ச் பண்ணி சொல்கிறது தான் இந்த எஸ்பி ஆர்டர் 7/2018. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேக்ஸ் இருக்கிறவங்க டிடிஎஸ் பிடிக்கிறத பிடிக்கக்கூடாதுன்னு விருப்பப்பட்டாங்கன்னா 2 ஃபார்ம் இருக்குது. ஒன்று 15G, இன்னொன்று 15Hன்ற ஃபார்மை கொடுத்து அவங்க அதை வேண்டாம், டேக்ஸ் பிடிக்க வேண்டான்றத சொல்லலாம். அப்படி சொல்லும்போது 15G யார் யூஸ் பண்ணுவாங்க, 15H யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் வச்சுருக்கவர் 60 வயசோ அல்லது 60 வயசுக்கு மேலேயோ இருந்தார் அப்படின்னா அவர் 15H ஃபார்மை கொடுக்கணும். அதுவே 60 வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒருத்தர் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அக்கௌண்ட் வச்சுருந்து அவர் அந்த டேக்ஸ் பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்னா அவர் 15G ஃபார்மை கொடுக்கணும். இந்த எஸ்பி ஆர்டர் 7/2018 60 வயசுக்கு மேலே இருக்கிறவருக்கு 50,000 ரூபாய் வரை இன்ட்ரெஸ்ட் டிடிஎஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுது. அதுவே 60 வயசு கம்மியாக இருக்கிற சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்த 10,000 ரூபாய் லிமிட் கண்டினியூ ஆகும் அப்படின்னும் சொல்லுது. அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 9/2018. இந்த எஸ்பி ஆர்டர் 9/2018 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குலேஷன் ஆஃப் எஸ்ஓபி. எஸ்ஓபினா என்ன? ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஆஃப் POSB CBS manual for operation of POSB schemes in CBS platform. அதாவது சிபிஎஸ் ஃபினாக்கிள் வந்ததுக்கு பிறகு அதனோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை கொடுத்தது தான் இந்த எஸ்பி ஆர்டர் 9/2018. எஸ்பி ஆர்டர் 9/2018 ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஆஃப் POSB CBS மேனுவல் அதை சர்க்குலேட் பண்ணி கொடுத்துக்குது எல்லா ஆஃபீஸ்க்கும். அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 10/2018. 10/2018 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட்ஸ் இன் ஸ்டாட்யூட்டரி ரூல்ஸ் ஆஃப் SSA ரூல்ஸ் 2016 பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். அதாவது சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தது. அப்படி என்ன அமெண்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, த வேர்ட் 1,000 rupees ஷல் பி சப்ஸ்டியூட்டட் வித் 250 rupees. அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மினிமம் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு மினிமம் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருந்த ரூலை ஒரு வருஷத்துக்கு மினிமம் 250 ரூபானும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய மினிமம் டெபாசிட் 250 ரூபானும் மாற்றினது தான் இந்த எஸ்பி ஆர்டர் 10/2018. அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 12/2018. இந்த எஸ்பி ஆர்டர் 12/2018 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஸ்கீம் வைஸ் கமிஷன் ஆஃப் ஏஜென்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஏஜென்ட் கமிஷன் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த எஸ்பி ஆர்டர் 12/2018. ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஏஜென்ட்டுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்கணும். சேவிங் பேங்க் எஸ்பி அக்கௌண்ட், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்,
பிபிஎஃப், எஸ்எஸ்ஏ இந்த 4 ஸ்கீம்ஸ்க்கும் ஏஜென்ட் கமிஷன்ன்றதே கிடையாது. அதில் ஏஜென்ட் ஆப்ரேஷன்றது கிடையாது. அதுவே டிடி, எம்ஐஎஸ், என்எஸ்சி, கேவிபி இந்த 4 ஸ்கீம்ஸ்க்கும் 0.5%. அதுவே ஆர்டியாக இருந்தது அப்படின்னா 4%. அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 13/2018. எஸ்பி ஆர்டர் 13/2018 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட் இன் பேரா 26 ஆஃப் எஸ்பி கண்ட்ரோல் ப்ரொசீஜர் ஃபார் வீடிங் அவுட் ஓல்டு ரெக்கார்ட் ஆஃப் எஸ்பிசிஓ. அதாவது எஸ்பிசிஓவோட ஓல்டு ரெக்கார்ட்ஸை வீட் அவுட் பண்ணுறதுக்கு அமெண்ட்மெண்ட். அந்த அமெண்ட்மெண்ட் வந்து எஸ்பி கண்ட்ரோல் ப்ரொசீஜரில் பேரா 26 26வது பேராகிராஃபில் ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வருது. அது என்ன அமெண்ட்மெண்ட்ன்றதை கீழே பார்ப்போம். சூப்பர்வைசர் எஸ்பிசிஓ வில் கீப் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் duly arranged in the steel almirahs provided for the purpose of under lock and key. அதாவது ஸ்டீல் அல்மிராவில் எஸ்பிசிஓட சூப்பர்வைசர் என்ன பண்ணுவார்னா, ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அதில் லாக் அண்ட் கீ பூட்டு போட்டு சாவி வச்சுருப்பார். The old record should be weeded out periodically in a systematic manner to ensure that only the records which are necessary to be preserved are kept in the branch. அதாவது ஓல்டு ரெக்கார்ட்ஸ், அதனோடது காலாவதியான ரெக்கார்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு ரெக்கார்டும் இவ்வளோ நாள் வச்சுருக்கணும்னு சில ப்ரிசர்வேஷன் பீரியட்ஸ் இருக்குது. அந்த ப்ரிசர்வேஷன் பீரியட் முடிஞ்சு போன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் குறிப்பிட்ட மெத்தட் மூலமாக அதுக்குன்னு இப்படி தான் இந்த ரெக்கார்டை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு ரூல் இருக்கும். அதுபடி அந்தந்த ரெக்கார்ட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடணும். டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு எது எதெல்லாம் வச்சுருக்கணுமோ அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் அந்த சூப்பர்வைசர் ஆஃப் எஸ்பிசிஓ வச்சுருக்கணும். ஃபார் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டைம் பார்டு ரெக்கார்ட்ஸ், அந்த டைம் பாரான ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் இன்சார்ஜ் எஸ்பிசிஓ வில் சீக் த ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் டிவிஷனல் சூப்பரண்டன்ட் ஆர் கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர் இன் ரைட்டிங். அதுக்கு முன்னாடி, அதாவது டைம் பாரான ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா அந்த டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக சூப்பரண்டன்ட், அதாவது டிவிஷனல் ஹெட்டு அல்லது அதுக்கு கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர் ஹெட்டாக இருந்தார் அப்படின்னா அந்த கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர்கிட்டையோ அல்லது டிவிஷனல் சூப்பரண்டன்ட்டுக்கிட்டேயோ பர்மிஷன் வாங்கணும். இதை டெஸ்ட்ராய் பண்ணலாமான்ட்டு ரிட்டனாக பர்மிஷன் ரிக்வெஸ்ட் எழுதி அனுப்பி அவங்க பர்மிஷன் கொடுத்த பிறகு தான் அதை டெஸ்ட்ராய் பண்ணணும். Vouchers, spoiled passbooks, undeliverable passbooks and unused check files and checkbooks should be destroyed by shredding method, previously by burning method. அதாவது வவுச்சர்ஸு, ஸ்பாயில்டு பாஸ்புக், ஸ்பாயிலான பாஸ்புக், அன்டெலிவரபிள் பாஸ்புக், அன்யூஸ்டு செக் ஃபைல் அண்ட் செக் புக்ஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த ரூல் 13/2018 வருவதற்கு முன்ன வர, இந்த ரூல் 13/2018 வரதுக்கு முன்னாடி வர அதை பர்ன் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரூல் வந்ததுக்கு பிறகு, இந்த எஸ்பி ஆர்டர் 13/2018 ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இந்த வவுச்சர், ஸ்பாயில்டு பாஸ்புக், அன்டெலிவரபிள் பாஸ்புக், அன்யூஸ்டு செக் ஃபைல்ஸ், செக் புக்ஸ் எல்லாத்தையுமே ஷ்ரெட்டிங் மெத்தடில் டெஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஷ்ரெட்டிங் மெத்தட்னா என்னென்னா, அதை துண்டாக்கி பொடியாக்கி டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தி அதர் ரெக்கார்ட்ஸ் விச் ஆர் நாட் டு பி ப்ரிசர்வ்டு பெர்மனென்ட்லி should be torn and transferred to the postmaster for sale as waste paper under the normal procedure. மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இப்போ இதில் மென்ஷன் ஆகிருக்கூடிய வவுச்சர், ஸ்பாயில்டு பாஸ்புக்ஸ் அது போன்றது மட்டும்தான் அவங்க ஷ்ரெட்டிங் மெத்தடில் பண்ணுறாங்க. மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு டான் பண்ணி போஸ்ட் மாஸ்டர்கிட்ட கொடுத்து அதை வந்து வேஸ்ட் பேப்பராக சேல் பண்ணிவிடுவாங்க. The particulars of the records destroyed will be noted in the register of records destroyed in form ACG 91. அவங்க அப்படி டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அதுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும். அது என்னன்னா, ரெஜிஸ்டர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டெஸ்ட்ராய்டு, என்னென்ன ரெக்கார்ட்ஸு எப்போ டெஸ்ட்ராய் பண்ணுறோன்றதை நோட் பண்ணுறதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும். அந்த ரெஜிஸ்டரோட ஃபார்ம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ACG 91. அந்த ACG 91ல் அப்பப்போ டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க அதில் நோட் பண்ணி வைக்கணும். எப்பப்போ என்னென்ன ரெக்கார்டை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கணும். அந்த ரெஜிஸ்டரோட ஃபார்ம் நம்பர் தான் ACG 91. எவ்வளோ தான் சார் எஸ்பி ஆர்டர்ஸ் 2018. ஆல்ரெடி 2019 பார்த்துட்டோம், இப்போ 2018ம் பார்த்துட்டோம்.
அடுத்த வீடியோவில் இன்னொரு கிளாஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.